லட்சக்கணக்கான வால் நட்சத்திரங்களும் எரிகற்பொழிவுகளும் நம் கிரகங்களுக்கு இடையே நிலவுகின்றன. இவை நம் சூரிய மண்டலம் 450 கோடி வருடங்களுக்கு முன்னால் உருவானதின் கழிவுகள். அன்றைய இளம் வளரும் பூமிக்கு மூலதாதுக்கள் கொண்டு வந்தவை. இன்று கனிமங்கள், நீர், பிராணவாயு ஆகியவற்றின் உறைவிடம் எனலாம். மற்ற உலகங்களில் உயிர் நிலைக்க வைக்கும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. என் பெயர் டாம் ஜோன்ஸ். கிரக விஞ்ஞானி. 4 முறை விண்வெளி பயணம் செய்திருக்கின்றேன். இவை நம் கடந்த காலத்தில் ஆற்றிய பங்கு, இங்கும் விண்வெளியிலும் எதிர்காலத்தில் இவற்றின் தாக்கம் பற்றி உங்களுக்கு விளக்குகிறேன். தாக்கம். வால் நட்சத்திரங்கள், எரிகற்பொழிவுகள் மற்றும் சிறுகோள்களுடன் ஒரு சந்திப்பு. தினமும் லட்சக்கணக்கான சிறு எரிகற்கள் நம் காற்று மண்டலத்தில் எரிகின்றன. அவற்றில் சிறியவை வானத்தில் எரியும் மண் துகள்களைப் போல் சீறிச் செல்கின்றன. தினமும் பல 100 டன்கள் பாறைகளும் கற்களும் பூமியை நோக்கி வந்தாலும் அவற்றில் பெரிய அளவிலான சில மட்டுமே நம் புவிப்பரப்பை தாக்குகின்றன. பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு வட அமெரிக்க புல்வெளிகளில் பனியுகம் படர்ந்திருந்த போது மனிதன் பனியின் ஊடே நிலம் கண்டு நடந்தான். இந்த அமெரிக்க முதற்குடி மக்கள் ஒரு பிரம்மாண்டமான எரிகற்பொழிவை பார்த்திருக்கலாம். வானில் வெடிவேடிக்கைகள் முடிந்ததும் நூற்றுக்கணக்கான விண்வீழ்கற்கள் பூமியில் விழுந்தன. உழவர்கள் இந்த விசித்திரமான பாறைகளைக் கண்டு அவற்றில் இருந்து இரும்பை பயன்படுத்தி கொண்டனர். இன்று பூமிக்குள் 1 மீட்டர் புதைந்த இத்தகைய எரிகற்களை அமெரிக்காவில் தென்மேற்கு கான்சாஸின் கோதுமை வயல்களில் ஆய்வாளர்கள் தேடுகின்றனர். இவ்வாறு 10,000 ஆண்டுகளுக்கு முன் பூமியை அடைந்த ஒரு விண்வீழ்கல்லை மீட்க அக்டோபர் 2006 ஒரு ஆராய்ச்சி குழு வந்தடைந்தது. இத்தகைய வீழ்கற்கள் நம் சூரிய மண்டலத்தின் எரிகற்பொழிவுகளின் தொகுப்பையும் வரலாற்றையும் பற்றி பல தகவல்களை தரும். பூமிக்கு கீழே உள்ள அப்பாறையை தோண்டி எடுப்பதற்கு முன்பாகவே அதனை இமேஜிங் என்ற எண்ணிம முறையாக்குதல் பற்றி பத்திரிகையாளர்கள் வியந்தனர். ஒரு சிறு கோள் மோதியதால் உருவான இந்த பாறை ஆராய்ந்து செவ்வாய் கிரகத்திலும் இவ்வாறு நடந்திருக்க கூடுமோ என ஆராய வாய்ப்பு உள்ளது. இன்று பூமியை ஊடுருவி படம் பிடிக்கும் ராடார், கதிர் அலைகளை பாய்ச்சும் தானுந்து ரோவர்கள் உள்ளன. இவற்றை பயன்படுத்தி செவ்வாய் கிரக நிலத்தின் கீழ் பதிந்துள்ள வீழ்கற்களை ஆராயலாம் என ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரபஞ்சத்தில் நம் சுற்றுப்புறம் அபாயகரமானது. இத்தகைய தாக்கங்கள் இன்றும் கிரகங்களையும் நிலவுகளையும் மாற்றியமைக்கத்தக்கவை. நம் நிலவின் பெருமளவு வீழ்பள்ளங்கள் நிலவு தோன்றிய முதல் 50 கோடி ஆண்டுகளில் உருவானவை. 400 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட மிக பெரும் பிரளய தாக்குதலால் தோன்றியவை. நம் நிலவின் தென்பகுதியில் உள்ள மேட்டு நிலங்களில் பள்ளங்களின் மேல் பள்ளங்கள் உருவாகி நிலவின் மேல் ஓடு கூட தெரியாத அளவுக்கு அடர்ந்து காணப்படுகின்றன. பன்னாட்டு விண்வெளி மையத்திலிருந்து கீழே நோக்கினால் பூமியின் காற்று மண்டலத்தில் சிறு விண்பாறைகள் எரிந்து போவதை காணலாம். மிக பழங்காலத்தில்
நிலவைப் போல பூமியும் பெருமளவு தாக்கப்பட்டது. ஆனால் மேலோட்டு நகர்வுகளும் காற்றும் நீரும் செய்த பக்குவமும் அந்த தாக்கங்களின் தடயங்களை அழித்துவிட்டன. இருந்தும் புவி ஆய்வாளர்கள் பூமியின் 180 தாக்க இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். பன்னாட்டு விண்வெளி மையத்தில் உள்ள ஆய்வாளர்கள் செயற்கைக்கோளிலிருந்து எடுத்த புகைப்படங்களின் மூலம் இவற்றை கண்டுபிடித்தனர். 1960களில் யூஜின் ஷுமேக்கர் என்ற புவி ஆய்வாளர் அமெரிக்காவில் வின்ஸ்லோ, அரிசோனா என்ற இடத்தில் உள்ள பேரிஞ்சர் பள்ளம் எனப்படும் 1 கிலோமீட்டர் அகலமான பள்ளத்தை ஆராய்ந்தார். பாலைவன தட்ப வெப்பநிலை இப்பள்ளத்தின் விளிம்பை பாதுகாத்திருப்பதால் இதை நிலவில் உள்ள இத்தகைய பள்ளங்களுடன் ஒப்பிட முடிகிறது. பூமியின் பிரபலமான தாக்கப்பள்ளம் மெக்சிகோவில் யுகாட்டன் தீபகற்பத்தின் தென்மேற்கு முனையில் உள்ள சிக்சுலூப் என்ற கிராமத்தின் கீழே உள்ளது. மேற்பரப்பில் தோன்றும் சுண்ணாம்பு கரட்டு பள்ளங்களைக் கண்டு அடுக்கடுக்கான கடல் சுண்ணாம்பு பாறைகளுக்கு கீழே இந்த வீழ்பள்ளம் இருப்பதை அறியலாம். அதன் பள்ள மையம், புதைந்துள்ள விளிம்பு, வெளி வளையங்கள் ஆகியவை நிலவில் உள்ள தாக்கப்பள்ளங்களைப் போலவே உள்ளன. இதை ஏற்படுத்திய தாக்கத்தை நாம் ஊகிக்கலாம். 650 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சிறுகோள் பூமியின் காற்று மண்டலத்தை ஊடுருவி ஆழம் குறைவான ஒரு கடலை தாக்கியது. இந்த சிறுகோள் அக்கினி பந்தானது. ஆனால் பூமியின் காற்று மண்டலம் இந்த மாபெரும் எரியும் பாறையின் வேகத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடல் தளத்தை மோதிய தாக்கத்தில் 150 கிலோமீட்டர் அகலம் கொண்ட வீழ்பள்ளமும் ஒரு ராட்சச சுனாமியும் உருவாயின. லட்சக்கணக்கான டன்கள் அளவில் கடல் தளத்துகள் காற்று மண்டலத்தில் தூக்கி எறியப்பட்டன. உலகம் இருண்டது. தாவரங்கள் துவண்டன. அமில மழை கடல்களின் மேல் பொழிந்தன. பறக்க இயலா டைனோசார்களும் மற்றும் பூமியின் 80% உயிரினங்களும் மறைந்தன. தாக்கப் பள்ளங்களை தேடும் படலம் இப்பொழுது சஹாரா பாலைவனத்தில் தொடர்கிறது. தொன்மையான தாக்க நிகழ்வுகளை என்றும் மாறும் மண்வெளிகள் மறைக்கின்றன. நடந்ததை ஊகிப்போம். எரிக்கற்பொழிவுகள் பாலைவனத்தில் விழுந்தன. காற்று மண்டலத்தில் சில எரிந்த பின் பல நிலத்தை அடைந்தன. காலப்போக்கில் பாலை மண்வெளிகள் தாக்கப் பள்ளங்களை மூடின. விண்ணிலிருந்து எடுக்கும் ராடார் படங்களின் மூலம்தான் பள்ள விளிம்புகளின் கீழே உள்ள வீழ்பள்ள அம்சங்களை நாம் காணலாம். சமீபத்தில் சைபீரியாவின் டுங்குஸ்கா பகுதியில் ஏற்பட்ட தாக்கத்தில் பள்ளங்கள் எதுவும் ஏற்படவில்லை. 1908ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி 40 மீட்டர் அகலமுள்ள ஒரு சிறுகோள் பூமியின் காற்று மண்டலத்தில் நுழைந்து மணிக்கு 50,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தது. அந்த வேகப் பயணத்தின் போது சூரிய பரப்பின் வெப்பத்தை காட்டிலும் 4 பங்கு வெப்பத்தை காற்றில் உருவாக்கியது. காலை 7 மணிக்கு அப்பகுதி மக்கள் ஒரு ஒளிமயமான வெண் அக்கினிப்பந்தை கண்டனர். 8 கிலோமீட்டர் உயரத்தில் வெப்பமும் அழுத்தமும் அந்த வெண் பாறையை தூள் தூளாக்கி அது தானே அழிந்தது. நூற்றுக்கணக்கான ஹிரோஷிமா அணுகுண்டுகளுக்கு இணையான சக்தியை வெளிப்படுத்தி ஒரு அக்கினி புயல் உருவானது. ஒரு நகரத்தை முழுதும் அழிக்கத்தக்க அளவில் 800 லட்சம் மரங்கள் சிதறின. எதிர்பாராத விதத்தில் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி இன்னொரு சிறுகோள் துகள் சைபீரியாவை தாக்கியது. கட்டிடம் மீதிருந்தும் கார் மீதிருந்தும் பல கேமராக்கள் இந்த சிறுகோளின் நுழைவையும் அது ஏற்படுத்திய நிழல்களையும் படம் பிடித்ததால் இது வரலாற்றில் அதிகம் கவரப்பட்ட சிறுகோள் நிகழ்வு எனலாம். இறப்புகள் ஏதுமில்லையாயினும் சிறுகோள் வானில் சிதறிய போது ஏற்பட்ட அதிர்ச்சியால் கண்ணாடிகள் நொறுங்கி 1500 பேர் அதனால் காயமுற்றனர்.
இந்த வெடிப்பின் ஒலி அதிர்வுகள் பூமியை பலமுறை வலம் வந்தன. 7200 கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டன. சில சிறு துகள்களும் கிடைத்தன. பூமியின் தாக்க வரலாற்றை கண்டால் நாம் விண்ணிலிருந்து தாக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்னும் உள்ளன. 2 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அளவுள்ள ஒரு சிறு கோள் பூமியை தாக்கினால் அது மேலே காற்று மண்டலத்தில் தூக்கி எறியும் தூசு துகள்களால் ஒரு வருடத்திற்கு விவசாயம் இருக்காது. இயற்கை சூழல் மண்டலம் பாதிக்கப்பட்டு நவீன வாழ்க்கை முறை குலையும். பூமியை தாக்கத்தக்க 1 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அளவுள்ள விண் பொருட்களை கண்டறிய அமெரிக்காவின் நாசா நிறுவனம் பல ஆய்வுக்குழுக்களை அனுப்பியுள்ளது. தினமும் மாலை மசச்சூசெட்ஸிலிருந்து அரிசோனா மற்றும் ஹவாய் வரை ஆய்வாளர்கள் பூமியின் பாதையில் குறுக்கிடத்தக்க சிறு கோள்களை வானில் தேடுகின்றனர். இதுவரை கண்ட பெரும் பொருள் எதுவும் பூமியின் பாதையில் குறுக்கிடவில்லை. மேலும் பகுதி நேர ஆய்வாளர்கள் ஹியூஸ்டனில் உள்ள ஜார்ஜ் ஆய்வு நிலையம் போன்ற இடங்களில் தமது நேரத்தையும் இயந்திரங்களையும் பயன்படுத்தி தேடுகின்றனர். சிறுகோள் தேடுவோர் நட்சத்திர மண்டலத்தின் பகுதிகளை 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை பெரிய தொலைநோக்கு கருவிகள் மூலம் படம் பிடிக்கின்றனர். பின் அந்த நட்சத்திர பின்புலத்தின் அடிப்படையில் நகர்ந்துள்ள பொருட்களின் படங்களை ஆய்கின்றனர். சிறுகோள்களின் சுற்றுப்பாதைகள் செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையே உள்ள சிறுகோள் வட்டம் எனப்படும் பகுதியில் உள்ளன. சூரிய மண்டலத்தின் மற்ற பகுதிகளைப் போல லட்சக்கணக்கான சிறுகோள்கள் இருப்பினும் இந்த சிறுகோள் வட்டம் பெரும்பாலும் காலியாகவே உள்ளது. அவை அனைத்தின் மொத்த திணிவு நிலவின் திணிவை விடவும் குறைவு. மோதல்களும் அருகில் உள்ள கிரகங்களின் ஈர்ப்பு சக்தியும் இச்சிறுகோள்களை அவ்வட்டத்திலிருந்து விலக்கி சூரியனை நோக்கி அனுப்பலாம். அத்தகைய மோதலில் ஒரு சிறுகோள் பல சின்னஞ்சிறு கோள்களாக உடையலாம். இத்தகைய தாக்கங்கள் எரிகற்பொழிவுகளை ஏற்படுத்தி நம் காற்று மண்டலத்தை ஊடுருவி பூமியை அடையலாம். விண்வெளி ஆய்வாளர்கள் இப்பொழுது 270 மீட்டர் அகலமான அப்போபிஸ் என்ற பாறை சிறுகோளை ஆய்ந்து வருகின்றனர். இது விரைவில் பூமிக்கு அருகில் வரலாம். 2029ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்போபிஸ் பூமிக்கு 33,000 கிலோமீட்டர் தூரத்தில் வரும். இந்த தூரம் தொலைக்காட்சி அதிர்வுகளை அனுப்புகின்ற மற்றும் தட்பவெப்பநிலையை அறிகின்ற புவிநிலை துணைக்கோள்களின் உயரத்தை விட குறைவு. அப்போபிஸின் அளவிலான ஒரு சிறு கோளின் தாக்கம் ஒரு நகரத்தை அழிக்கலாம், ஒரு பெரும் சுனாமியை உருவாக்கலாம். ஏறத்தாழ 50,000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அளவிலான தாக்கத்தை பூமியில் எதிர்பார்க்கலாம். அபாயகரமான சிறு கோள்கள் அருகில் உள்ளன என்றும் என்றோ ஒரு நாள் அவற்றில் ஒன்று பூமியை மோதும் என்றும் அப்போபிஸ் நம்மை எச்சரிக்கிறது. சிறுகோள்களை அருகிலிருந்து ஆராய நாங்கள் தானியங்கி விண்கலங்களையும் அனுப்பியுள்ளோம். 1991இல் கலிலியோ விண்கலம் காஸ்ப்ரா என்ற சிறுகோளை படம் பிடித்தது. 1993இல் இது ஐடா என்ற விண்கலத்தை அணுகி அதற்கு டாக்டில் என்ற சிறுநிலவு இருப்பதாக கண்டறிந்தது. 1997இல் நியர் ஷூமேக்கர் விண்கலம் 50 கிலோமீட்டர் அளவிலான கரிய மேத்தில்டே என்ற சிறுகோளை கடந்து சென்றது. 2000இல் அது பூமிக்கு அருகில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஈரோஸ் என்ற சிறுகோளை சுற்றி வந்து 2001இல் அதன் ஒழுங்கற்ற மேற்பரப்பில் இறங்கியது. பாறை போல் அல்லாமல் கற்குவியலைப் போல காணப்படும் இட்டோகாவா என்ற சிறுகோளை 2005இல் ஹயாபூசா விண்கலம் தொட்டது. இத்தகைய சந்திப்புகளின் மூலம் என்றாவது ஒரு நாள் பூமியில் மோதத்தக்க ஈரோஸ் அல்லது இட்டோகாவா போன்ற சிறுகோளை திசை திருப்புவது பற்றி தகவல்கள் விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கின்றன. லேசர், சூரிய கலங்கள், அணுகுண்டு வெடிப்பு போன்றவை சாத்தியம் ஆகலாம். கைனடிக் இம்பேக்டர் எனும் இயக்க மோதல் சலாகைகள் சிறுகோளின் மீது மோதி அதை அதன் பாதையில் முன்னோ பின்னோ திருப்பலாம். சிறிய ஆனால் தொடர்ந்த புவி ஈர்ப்பு சக்தியின் இழுவையால் சிறுகோளை
அதன் பாதையில் இருந்து இழுத்து விடலாம். வால் நட்சத்திரங்களும் பூமியை பயமுறுத்துகின்றன. ஒரு சராசரி வால் நட்சத்திரத்தை காட்டிலும் 7 மடங்கு அகலமான கருவை உடைய ஹேல்-பாப் வால் நட்சத்திரம் அத்தகையது. அது பூமியில் மோதினால் டைனோசார்களை அழித்த சிறுகோள் தாக்கத்தை காட்டிலும் 40 மடங்கு சக்தியுடையதாக இருக்கும். பூமியில் அனைத்து உயிரினமும் அழியலாம். பிற வால் நட்சத்திரங்களைப் போல கிரகங்களை கடந்து வெகு தூரத்தில் வூட் கிளவுட் எனப்படும் பனித்துகள் கூட்டத்தில் ஹேல்-பாப் வால் நட்சத்திரத்தின் கதை தொடங்கியது. இந்த பனித்துகள் மேகத்தின் உள்ளே ஏற்படும் மோதல்களால் அவற்றின் ஒரு தூசு பனிப்பந்து சூரியனை நோக்கி விரையத் தொடங்கி வால் நட்சத்திரமாகலாம். ஊட் மேகத்தில் தொடங்கி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து மன்னர் 1ஆம் பெபை பார்வோனின் ஆட்சியின் போது இது பூமிக்கு அருகில் கடந்து சென்றது. சக்காராவில் உள்ள அந்த ஃபரோவின் பிரமிடுக்கு உள்ளே நீண்ட முடியுடைய ஒரு நட்சத்திரம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. இது ஹேல்-பாப் வால் நட்சத்திரத்தின் முதல் பயணமாக இருக்கலாம். சூரியனை நோக்கிய அதன் பயணத்தின் போது வியாழன் கிரகத்தின் புவியீர்ப்பு அதன் பாதையை மாற்றியதால் நம் வானத்துக்கு அது 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மீண்டும் வந்தது. 1995இல் சனி கிரகத்தின் பாதையை இது கடந்த வேளையில் ஆலன் ஹேல் மற்றும் தாமஸ் பாப் ஆகியோர் இதை மீண்டும் கண்டுபிடித்தனர். அதன் பனியை சூரியனின் வெப்பம் உருக்கத் துவங்கி கோமா என்றழைக்கப்படும் ஆவிமூட்டம் உருவாகிக் கொண்டிருந்தது. அதன் ஆவிமூட்டம் பெரிதாகி சூரியனை நோக்கி வர வர அதன் வால் நீண்டு கொண்டே வந்தது. சூரியனின் திசைக்கு எதிர்ப்புறத்தில் நீல ஆவியாலான ஒரு வாலும் அதன் பாதையில் வளைந்து மஞ்சள் நிற துகள் வாலும் வானத்தின் கால் பகுதிக்கு நின்றன. வியாழனின் புவி சக்தி இறுதியில் இதனை சூரியனுக்கு அருகில் கொண்டு வந்து ஐசன் வால் நட்சத்திரத்தைப் போல சூரிய உராய்வு நேரிடலாம். சூரிய சக்தி அதனை ஒளிமயமாக ஆக்கி பல சிறு துண்டுகளாக உடைக்கலாம் அல்லது அதனை மொத்தமாக அழிக்கலாம். இத்தகைய நெடுங்கால வால் நட்சத்திரங்கள் அல்லாது குறுங்காலத்தில் சுற்றி வருபவையும் உண்டு. ஹாலி வால் நட்சத்திரம் அத்தகையது. 75 வருடங்கள் சுற்றுக்காலம் கொண்ட இதன் சுற்றுப்பாதை நெப்டியூன் கிரகத்தின் சுற்றுப்பாதையுடன் நீள்கிறது. 1066ஆம் ஆண்டு நார்மன் படையெடுப்பு, ஜியோட்டோவின் விவிலிய ஞானிகள் ஓவியம் என ஹாலி வால் நட்சத்திரம் வரலாற்றில் பலமுறை பதியப்பட்டுள்ளது. 1986இல் தென் வானத்தில் கீழே ஹாலி வால் நட்சத்திரம் தெரிந்தபோது ஜியோட்டோ விண்கலம் அதன் கருவை அருகிலிருந்து நமக்கு காட்டியது. இப்புகழ் வாய்ந்த வால் நட்சத்திரத்தை மீண்டும் 2061ஆம் ஆண்டு நாம் காணலாம். டெம்பிள் 1 என்ற வால் நட்சத்திரம் குறுங்கால வால் நட்சத்திரத்துக்கு நல்ல உதாரணம். ஒவ்வொரு முறை வரும்போதும் சூரியன் அதன் அழுக்கு பனிக்கருவை சூடாக்குகிறது. இதனால் அதன் துகள் படலம் அதன் மெல்லிய வால் பகுதிக்கு மாறுகிறது. டீப் இம்பேக்ட் என்ற விண்கலம் 2005ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி டெம்பிள் 1ஐ அடைந்தது. அந்த விண்கலம் அதன் அருகில் சென்றதும் ஒரு சிறிய மோதல் கலத்தை டெம்பிள் 1இன் பாதையில் அனுப்பி மோத வைத்தது. பார்வை விண்கலம் டெம்பிள் 1இடமிருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு புதிய பாதையில் பறந்து அந்த தாக்கத்தை கவனித்தது. இத்தாக்கத்திலிருந்து டெம்பிள் 1 துகள்களால் மூடப்பட்ட வலுவற்ற பனிப்பந்து எனவும் அதன் கருவின் ஆழத்தில் உள்ள பனி சூரிய மண்டலம் தோன்றிய நாட்களிலிருந்து மாறாதிருக்கிறது என்றும் அறிந்து கொண்டோம். அப்போது தாக்கத்தால் நாம் ஏற்படுத்திய பள்ளத்தாக்கை 6 வருடங்கள் கழித்து ஸ்டார்டஸ்ட் விண்கலம் டெம்பிள் 1இன் அருகே சென்று படம் பிடித்தது. சமீபத்தில் சூரியனுக்கு அருகே வந்துள்ள வில்ட் 2 என்ற வால் நட்சத்திரத்தின் மிக அருகே சென்று பல்லாயிரம் வால் துகள்களையும் ஸ்டார்டஸ்ட் கைப்பற்றியது. அது அமெரிக்காவின் யூட்டா பாலைவனத்தில் திரும்பி வந்து இறங்கியதும் அத்துகள்கள் கொண்ட கலத்தை டெக்சஸில் ஹியூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி நிலையத்தில் உள்ள தனி அறைக்கு எடுத்துச் சென்றனர். இத்துகள்கள் குறைபடாதிருக்க அவ்வறையின் சுத்தம் ஒரு மருத்துவமனை அறுவை சிகிச்சை அறையை காட்டிலும் 100 மடங்கு சுத்தமாக வைக்கப்பட்டது.
அக்கொள்கலத்தின் வலைகளில் கைப்பற்றப்பட்ட மாதிரி கூறுகளில் சூரியனுக்கு அருகே உயர் வெப்பத்தில் உருவானவையும் சூரியனுக்கு வெகு தூரத்தில் குளிர்நிலைகளில் உருவானவையுமான கரிமச் சேர்மங்களும் காணப்பட்டன. வெண்ணுயிரியல் விஞ்ஞானிகள் உயிர் வாழ்வுக்கு அடிப்படை என கருதப்படும் கிளைசின் என்ற அமினோ அமிலத்தையும் கண்டனர். ஆயிரத்தி 1993 ஆண்டு மார்ச் மாதத்தில் பாலமர் மலையில் ஜீன் மற்றும் கேரோலின் ஷூமேக்கர் மற்றும் டேவிட் லீவை என்ற விஞ்ஞானிகள் வியாழன் கிரகத்தை சுற்றி வரும் ஒரு அரிய வால் நட்சத்திரத்தை கண்டனர். 1992 ஷூமேக்கர் லீவை 9 என்ற அந்த வால் நட்சத்திரம் வியாழன் கிரகத்துக்கு மிக அருகில் வந்ததால் கிழிக்கப்பட்டு அதன் துகள்கள் ஒரு முத்துமாலை போல மாறி வியாழன் கிரகத்தை மோதின. மணிக்கு மணி அத்துகள்கள் வியாழனின் வளிமண்டலத்தில் இறங்கி அதன் மேகங்களின் மேற்பகுதியில் கரும்பொட்டுக்களை ஏற்படுத்தி பூமி அளவு பெரிதான கருவளையங்கள் அதன் மேகங்களில் பல வாரங்களுக்கு காணப்பட்டன. காலப்போக்கில் இக்கருவளையங்கள் அதன் வளிமண்டலத்தில் சிதறி மறைந்தன. நம் பூமி விண்ணில் ஒரு மோதல் படலத்தில் சுற்றி வருகிறது என்பதை ஷூமேக்கர் லீவை 9 நமக்கு உணர்த்தியது. வால் நட்சத்திரங்கள் நமக்கு தோழனும் சரி, எதிரியும் சரி. இவை பூமியின் ஆதிகாலத்தில் நீரும் கரிமச் சேர்மங்களும் நிலவின் துருவங்களுக்கு பனியும் கொண்டு வந்திருக்கலாம். எரிக்கற்பொழிவுகளைப் போலல்லாது இவை பூமிக்கு தூரத்திலிருந்து வருவதால் இவற்றை பூமியிலிருந்து தேட முடியாது. இவற்றை கண்டபின் விளைவை ஆராய்ந்து தயாராக சில வருடங்களே நமக்கு கிடைக்கும். இந்த அபாயத்தை புரிந்து கொள்ள ஷூமேக்கர் லீவை 9 போன்ற ஒரு வால் நட்சத்திரம் பூமியை மோதினால் என்னாகும் என்று பார்க்கலாம். வியாழனைப் போல பூமியின் வளிமண்டலம் திண்மைமிக்கதல்ல. 2 கிலோமீட்டர் அகலமான வால் நட்சத்திரம் விரைவில் வளிமண்டலத்தை ஊடுருவி மாபெரும் ஒளிரும் அக்னி பந்தாகும். டெக்சஸில் ஹியூஸ்டனுக்கு தெற்கில் உள்ள ஆழமற்ற மெக்சிகோ வளைகுடாவில் அது மோதி 10 லட்சம் மெகாடன்கள் சக்தியை வெளியிடும் என வைத்துக் கொள்வோம். முப்பது கிலோமீட்டர் அகலமான ஒரு பள்ளத்தாக்கு உருவாகி அவ்வதிரலையால் அந்த சக்தி வெப்பமாக மாறி அதனை ஆவியாக்கும். சுற்றியுள்ள பாறைகளை உருக்கி அக்னி பந்து உருவாகி பெரிதாகிக் கொண்டே போகும். இவ்வெடிப்பு நிலத்தை நோக்கி ஒரு அசுர சுனாமியை உருவாக்கும். பிறகு ஒரு அழுத்தக் குறைவலை உருவாகி மோதல் தளத்திலிருந்து உருகிய இடிபாடுகளை தூக்கி எறியும். கான்கிரீட் மற்றும் மரக்கட்டிடங்கள் வீழும். கண்ணாடி ஜன்னல்கள் சிதறும். பாலங்கள் உடைந்து கார்கள் பறக்கும். இவ்விடிபொருள்கள் மீவழி மண்டலத்தை கடந்து பல மாதங்களுக்கு சூரிய ஒளியை மறைக்கும். நிலவின் பரப்பிலிருந்து விண்வெளி ஆய்வாளர்கள் பூமியை வலுவற்ற வலுப்படத்தக்க உலகமாக காண்கின்றனர். பூமி தட்பவெப்ப மாறுதல்களுக்கு ஏற்ப அதிகம் மாறாத மெல்லிய உயிர்கோளத்தை உடையது. மனிதர்கள் தப்பி பிழைத்தாலும் விவசாயமும் நாகரிக அமைப்புகளும் பெருமளவு பாதிக்கப்படும். இவ்வளவு அபாயம் இருப்பதால் வால் நட்சத்திரங்களையும் எரிக்கற்பொழிவுகளையும் இன்னும் தேட வேண்டும். இவற்றை கண்டுபிடித்து அவற்றின் தடங்கண்டு நம் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றின் பாதையை மாற்றிவிடலாம். அப்படி பிழைத்துய்வதற்கு வேண்டிய ஒற்றுமையான மனதிற்பத்தை முதலில் நாம் வளர்க்க வேண்டும்.